ஐயா நடிகர் ராஜேஷ் ஐயாவுடைய இழப்பு வந்து இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, அவருடைய சக கலைஞர்கள், அவருடைய குடும்பத்தார் எல்லாருக்குமே பெரிய இழப்பு தான். எனக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி பழக்கம் அப்படின்னா, எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் ராஜேஷ் சாருக்கு. அப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கிண்டி நம்ம நந்தனம் பக்கத்தில் தான் அவருடைய ஆஃபீஸு. முதல் சென்னைக்கு வந்தப்போ அவருடைய ஆஃபீஸுக்கு நான் போய் வாய்ப்பு கேட்டிருக்கேன். அப்போ வந்து எங்கள் அண்ணன் தான் கூப்பிட்டு கொண்டு விட்டார். அப்போ இருந்து பழக்கம். இதில் என்னென்னா அற்புதமாக ஜோசியம் பார்க்கக்கூடிய முகத்தை பார்த்தே கணிச்சிருவார் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி என்னென்னு. அந்த மாதிரி செட்டிநாடை பற்றி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி எழுதும்போது எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பாரம்பரியம், நாங்கள் யார், எந்த குடும்பம், எந்த டிஸ்ட்ரிக்கு, எங்கள் அப்பா அம்மா யார், எல்லாத்தையும் கேட்டு எங்களை வந்து எனக்கு வந்து அவ்வளோ அழகாக ஜோசியம் பார்த்து அதில் எழுதியிருக்காரு. அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு எங்களுடைய குடும்பத்தை பற்றி. அதில் நான் எங்கள் அப்பாவுக்கு எத்தனாவது பையனாக வருவேன், அதுக்கப்புறம் எந்த வயசில் நான் சென்னைக்கு வருவேன், எப்போ எனக்கு கல்யாணம் ஆகும், எனக்கு எத்தனை பிள்ளைங்க, எல்லா டீட்டெயிலுமே அவ்வளோ அழகாக எழுதி அவர் சொன்ன மாதிரி அப்படியே நடந்திருக்குங்க இந்த நிமிஷம் வரையும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான முகத்தை பார்த்தே கணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு கலைஞர். அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு தான். அவர் இழந்து வாடும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவருடைய ஆத்மா சாந்தியுடைய இறைவனை பிராப்தி. வணக்கம். பிரபல திரைப்பட நடிகரும் ஒரு மிகப்பெரிய கலைஞராகவும் ஒரு அன்புக்குரிய நண்பராகவும் இருந்த நடிகர் ராஜேஷ் அவர்களுடைய திடீர் மறைவு எல்லோரையும் போலவே என்னையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. ஏன்னா ஒரு 20 நாளைக்கு முன்னால் தான் அவரோட ஒரு மேடை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அந்த 20 நாளைக்கு முன்னால் பார்த்த ஒரு நபர், அதுவும் வந்து இன்றைய சமூகத்திற்கு ஏராளமான பயனுள்ள விஷயங்களை ஒரு நடிப்புங்கிறதையும் தாண்டி ஒரு அறிவின் மேடைக்களமாக இன்றைக்கி தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நபர் இன்றைக்கி நம்மிடம் இல்லை அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியை உள்வாங்கிக் கொள்வதற்கே சில நேரம் பிடித்தது. ஏன்னா அவரோட நான் நிறைய தடவை நேர்லையும் சரி தொலைபேசிலையும் அடிக்கடி பேசுவேன். நிறைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவார். ஆங்கில இலக்கியங்களை பற்றி அவ்வளவு அறிவுபூர்வமான ஒரு நாலேஜ் அவர் தெரிவித்து வச்சுருப்பார். அவ்வளவு ஆங்கில புத்தகங்களை கேட்ட உடனே சொல்லுவார், இது இந்த புத்தகத்தில் இந்த எழுத்தாளர் எழுதியிருக்காரு, அதை படிங்க அப்படிம்பார். அதே மாதிரி சில வரலாற்று சம்பவங்களை நினைவு கூட சொன்னால் உடனடியாக அதற்கு வந்து உரிய நபர்களை சந்தித்து பேசுங்க அப்படிம்பார். ஒரு 25 நாளுக்கு முன்னால் கூட ஒரு நபருக்கு ஒரு மருத்துவ உதவி தேவைப்பட்டது. அப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் இவருடைய நம்பர் கொடுக்க முடியுமா அப்படின்னு. உடனே அனுப்பிச்சார், நீங்கள் உடனே போய் அவரை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு. இப்படின்னு பலப்பட்ட துறைகளில் பலவிதமான மேதைகளோட அறிவோடு பழகிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு மேதையை இன்றைக்கி இந்த சமூகம் இழந்துருச்சு. ஒரு நடிகர் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி, ஒரு கலைஞருங்கிறதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய மேதையை சமூகம் இழந்து விட்டது அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. ஸோ அவருடைய மறைவு, அவருடைய ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு உரிய ஒரு மறைவு இந்த மறைவு. அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் என்னுடைய இறையஞ்சலியாக செலுத்திக் கொள்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.